நான் தான் பட்லர் பைக்கிரி. ஃபாரின் ரிட்டர்ன். இந்தியாவுல பிறந்தேன், இங்கிலாந்துல வளர்ந்தேன். சர்ச்சில் துறைகிட்ட நிறைய சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். நான் செய்யாத சமையலே கிடையாது, வாங்காத மெடலே கிடையாது. பெரிய துறை தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே பெரிய துறை பீரன் காபி சாப்பிடுவார். நீங்க என்ன பிராண்டியன் டீயா? வாட்? பிராண்டியன் டீயா? ஓ பேச்சு சரியில்லையே. என் பேச்சு சரியில்லாட்டி போனாலும் சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். திவான், the rascal immediate dismiss பண்ணு. என்ன மறைச்சுக்கோ, தெரியாம ஏதோ சொல்லிவிட்டேன். ஒழுங்கா இருக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? பிடிக்கட்டும். திவானையா, பெரிய துறைக்கு காக்கா பிடிச்சாதான் பிடிக்கும், சின்ன துறைக்கு காலை பிடிச்சாதான் பிடிக்கும். நீங்க எதை பிடிக்கணும் சொல்லுங்க. பேசாம நீ கரண்டி எப்படி? புதுசா ஏதாவது சொல்லுங்க. இது பழசு. பழசுதான் உனக்கு ஒத்து வரும். Hi darling. காலையில உங்க கூட யாரோ ஒரு பொண்ணு வந்துச்சாமே. Yes. அவ ரொம்ப கெட்டவளாமே. யார் சொன்னா? அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நல்லதே கண்ணுக்கு படாதே. அப்ப நான் போய் அவங்கள பார்க்கட்டுமா? சரி, நீ போய் சீக்கிரம் பாரு. போ. வாடா பஞ்சவர்ணம். என்ன? வனஜா கிரிஜா, கிரிஜா வனஜா, ஊர்வசி ரம்ப, ரம்ப ஊர்வசி. எது வேண்டும் சொல்வே. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ஒண்ணு இன்னைக்கு, இன்னொன்னு நாளைக்கு. அட்வான்ஸ் அது சரி. அட்வான்ஸ் உங்ககிட்ட இருந்தானா எங்கிட்ட இருந்தானே? நம்ம ரெண்டு பேருமே என்னைக்குமே நான் உங்க பாதி. பத்துவா? சின்னசாமி, ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்திருக்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க தர, எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம பண்ணையில தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்னடா? பக்கத்து கிராமத்துல தலைக்கு 4 ரூபாய் கூலி கொடுக்கறாங்க. நாங்க அந்த அளவுக்கு கேட்கல. இப்ப கொடுக்கற 2 ரூபாயோட ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தா போதும். எங்க குடும்பம் எல்லாம் பட்னி இல்லாம சாப்பிடுவோம். உழுகிற நிலம் எங்களுக்கு சொந்தம், அதுல விதைக்கிற விதையும் எங்களுக்கு சொந்தம். நீங்க செய்யற வேலைக்கு இப்ப கொடுக்கறதே தண்ட காசுடா. அப்படி சொல்லாதீங்க தர. நீங்களும் ஒரு நாளைக்கு கலப்பையை பிடிச்சு உச்சி வரையில உழுது பாத்தீங்கன்னா அப்ப தெரியும் எங்க கஷ்டம். ரஞ்சிக்கு இல்லாத பஞ்ச பயண என்ன பார்த்தா கலப்பையை பிடிக்க சொன்ன? இந்த ஜமீன்ல நான் வச்சதாண்டா சட்டம். யாராவது மீறி நடக்க நினைச்சா சுட்டு பொசுக்குவன். ஓடுகிறா, போகிறா, போகிறா, போகிறா. இது என்ன அக்கிரமா? இதெல்லாம் இங்க சர்வசாதாரணமா. உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நாங்க இத பார்த்து பார்த்து பழகி போயிட்டோம். இருந்தாலும் இது ரொம்ப கொடுமை. மனுஷன்னு கூட பார்க்காம இப்படி மிருகத்தனமாக அடிக்கிறது. உங்க கண்ணுக்கு மனுஷனா தெரியுது, அந்த பெரிய மனுஷங்க கண்ணுக்கு அவங்கள பார்த்தா கேவலமா தெரியுது. என்னமா செய்யுது? இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இல்லையம்மா. இவங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவன்கிட்ட ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். அம்மா, இந்த ஒம்பெல்லாம் நமக்கு இருக்கு. நாங்க எல்லாரும் வயலுக்கு வந்து வேலை செய்ய போறீங்களா இல்லையா? முடியாது. நாங்க நியாயமான கூலி கேட்டதுக்கு அநியாயமா சவுக்கால அடிச்சு விரட்டினாரு பெரிய துறை. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். யோ, நான் கேட்ட கூலியை கொடுக்கலன்னா பட்டி கிடந்து செத்தாலும் சரியா, வயலறிங்க மட்டும் கொடுக்க மாட்டோம். ஆமா. ஓஹோ, விழமாட்டேன் நான் சொன்னாங்க ஊதாரி பசங்க. விஜயகுமார் யாருங்கிறத அவங்களுக்கு நான் புரிய வச்சேன். வர சொல்லு.
என்னடா அரண்மனைக்குள்ளே வந்து கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, நீங்க செய்தது உங்களுக்கே நியாயமா இருக்குங்களா? ஏயா எங்க வயிற்று பட்டாளி இருந்த குடிசைகளுக்கு நெருப்பு வச்சுட்டீங்களே, நாங்க எங்கயா போவோம்? இருக்க இடமல்லனா ஊரை விட்டு போங்கடா பூ. இதுக்கு ஒரு வழி சொல்லலன்னா இங்க அடுத்து விட்டு போக மாட்டோம். ஓஹோ, போக மாட்டீங்களா? நீங்களா போக மாட்டீங்கடா, நானே போக வைக்கிறேன். இதென்ன கொடுமை? எதுக்காக உனக்கு இந்த வெறித்தனம்? கேட்டியா ஆனந்த், அந்த திமிரு பிடிச்ச நாய்ங்க தலைக்கு 1 ரூபாய் அதிகமா கூலி கேக்குறாங்க. நாம வளர்க்கிற நாய்க்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு தீனி போடுறோம். உழைக்கிற விவசாயிக்கு 1 ரூபாய் அதிகமா கொடுத்தா நாம ஆட்சியா குறைஞ்சு போயிடும். உனக்கு தெரியாது ஆனந்த், அவனுக்கு கேட்கறதுக்கெல்லாம் நாம படிஞ்சு போனா நம்ம அந்தஸ்து குறைஞ்சு போகும். நீ சொல்றியே உன் அந்தஸ்து, அதுக்கு அஸ்திவாரமே இவங்கதான். அவங்க வாழ்வுக்கு அஸ்திவாரமே நாம தான். நாம போடுற பிச்சை காசுல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவனுக்கு கலப்பை பிடிக்கலன்னா நீ சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கும். ஆனந்த், அந்த பஞ்ச பசங்களுக்காக உன் கூட பிறந்த அண்ணனை எதிர்த்து பேசுறியா? பெரிய அண்ணன் அண்ணன் நீ கூட பிறந்ததுனாலதான் அண்ணன். ஏழைகளை இப்படி குடும்பப்படுத்துறியே, நீ எதிரி. அப்படியா? உன்னை யார் இப்படி பேச வைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜமீன் ரெண்டு தான். இந்த ஜமீன்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை இவ்வளவு சீக்கிரமா ஏற்படும்னு நீங்களோ நானோ யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. இருந்தாலும் சில நன்மைகளை கருதி நம்ம மகாராணி அவர்கள் இந்த பாகப்பிரிவினைக்கு சம்மதித்திருக்கிறார்கள். அதாவது இத நீங்க யாரும் பாகப்பிரிவினையா நினைக்காம எப்பவும் போல நம்ம ஜமீனுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி நம்ம மகாராஜா சார்பில் நான் கேட்டுக்கிறேன். திவான். உத்தரவு மகாராணி. பெரியதுரை, பத்திரத்தை படிக்கட்டுங்களா? தேவையில்லை. சின்னதுரை, பத்திரத்தை படிக்கட்டுங்களா? அவசியம் இல்ல. நிறுத்துங்க. லாபம் அடைய போறவங்க படிச்சு பார்க்க தேவையில்லை. ஆனா நஷ்டமடையாம இருக்கணும்னா நிச்சயம் நீங்க இது படிச்சாகணும். லதா, பத்திரத்தை படிக்கணும்னு சொன்ன உடனே பெரியதுரை ஏன் சீர்றாரு? அப்படின்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. படி. ஸ்ரீ அழகாபுரி ஜமீனுக்கு சொந்தமான சென்னை அடையாறில் உள்ள பங்களாவும் ரொக்கமாக ரூபாய் 2 லட்சமும் இளைய ஜமீன்தார் விஜயானந்தருக்கு கொடுத்து இன்று முதல் ஜமீன் சொத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான பாத்தியதையும் இல்லை என்று இதன் மூலம் எழுதி வாங்கிக் கொள்கிறோம். இது பாக பிரிவினையா இல்ல பாக பிரிவினைங்கிற பேர்ல நடக்கிற பயங்கர சதியா? லதா, குடும்ப விஷயத்துல தலையிட நீ யார்? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். அதுலயும் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு குற்றவாளிகளுக்கு அதிகாரம் இல்லை. இங்க குற்றவாளிகள் யாரும் இல்ல. அம்மா சொல்லித்தான் உன் நன்மைக்காக நான் இந்த ஏற்பாடு செய்தேன். ஓஹோ, இதுல நியாயமே இல்லையே. பாக பிரிவினை என்ன? சகல விதமான சொத்துக்களையும் சட்டப்படி சம பங்கு போடணும். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அழகாபுரி ஜமீன்ல இளைய ஜமீன்தாருக்கு ஏதோ கொஞ்சத்தை மட்டும் கொடுத்து ஒதுக்க நினைச்சா இதுக்கு பேர் என்ன? அதத்தான் அவங்க பாசம்னு சொல்றாங்க. நீ மோசம்னு நினைக்கிறிய? திவான், சொத்துக்களை சரிசமமா பிரிச்சு கொடுக்கறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு செய்யுங்க.